வணக்கம். நீங்க ஒரு குழந்தையை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இன்னைக்கு நாம பனிக்குடம் உடையும் போது என்ன செய்யணுங்கிற ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இது ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. சரி, உங்க குழந்தைய பாதுகாப்பா இந்த உலகத்துக்கு கொண்டு வர நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த பனிக்குடம் உடையறதுனா என்ன, உண்மையில அப்போ என்னதான் நடக்குதுன்னு நாம புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் சினிமால பாக்குற மாதிரி திடீர்னு சொயிங்னு தண்ணி கொட்டோம்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையில அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில சமயம் நிறைய தண்ணி வரலாம், இல்லன்னா ரொம்ப மெதுவா துளி துளியா லீக் ஆகுற மாதிரியும் இருக்கலாம். டாக்டர் சொல்ற மாதிரி இது ஒரு பயாலஜிக்கல் அலாரம் மாதிரி. அதாவது உங்க குழந்தைய சுத்தி இருந்த பாதுகாப்பு வளையம் இப்ப போயிடுச்சே, டெலிவரிக்கான நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு முக்கியமான சந்தேகம் வரும். இது பனிக்குட நீரா இல்ல தெரியாம யூரின் லீக் ஆகுதா? நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும். ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அது எப்படின்னு பார்க்கலாம். வித்தியாசம் ரொம்ப சிம்பிள். யூரின் போறத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், அதாவது அடக்க முடியும். ஆனா இந்த பனிக்குட நீர் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை நம்மளால நிறுத்தவே முடியாது. அது பாட்டுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மெடிக்கல் டேர்ம்ல இத PROM அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு பிரசவ வலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பனிக்குடம் உடைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு வலியே இல்லைனாலும் சரி, டெலிவரி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறதுக்கான முதல் அறிகுறி இதுதான். ஓகே, இப்ப நாம பார்க்க போறது தான் இதுலயே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அந்த தண்ணியோட நிறத்தை செக் பண்றது. பனிக்குட நீர் நார்மலா இருந்தா அது பார்க்க தண்ணி மாதிரி தெளிவா இருக்கும், இல்லனா லைட்டா வைக்கோல் கலர்ல இருக்கலாம். அப்பப்போ அதுல சின்ன சின்னதா வெள்ளை துகள்கள் மாதிரி தெரியும். அது குழந்தையோட தோல்ல இருக்கிற ஒரு விதமான படலம். இது நார்மல். ஆனா நீங்க யூஸ் பண்ற பேட்ல அந்த நீர் பச்சை நிறத்திலயோ பிரவுன் கலர்லயோ இல்ல அடர்ந்த மஞ்சள் நிறத்திலயோ இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. ஏன் இது எமர்ஜென்சின்னு சொல்றேன்னா, இந்த நிறம் மெக்கோனியம் அப்படிங்கறத குறிக்குது. அதாவது குழந்தையோட மலம். குழந்தை ரொம்ப மன அழுத்தத்துல இருந்தாலோ இல்ல ஆக்சிஜன் பத்தலைனால தான் வயித்துக்குள்ளேயே இப்படி மோஷன் போகும். இது உங்க குழந்தை கஷ்டத்துல இருக்குங்கிறதுக்கான முக்கியமான அறிகுறி. ஒருவேளை குழந்தை இந்த கெட்டியான மலத்தை சுவாசிச்சுட்டா அது அவங்களோட சின்னஞ்சிற நுரையீரலுக்குள்ள போய் உயிருக்கே ஆபத்தான ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடும். சரி, கலரை செக் பண்ணிட்டோம். அடுத்த முக்கியமான விஷயம் இன்ஃபெக்ஷன். அந்த பாதுகாப்பு பை உடைஞ்சதால குழந்தைக்கு தொற்று வராம எப்படி பாத்துக்கணும்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். தயவு செஞ்சு இந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. பனிக்குடம் உடைஞ்சதும் குளிக்கவோ இல்ல தண்ணி இருக்கிற டப்ல உட்காரவோ கூடாது. அதே மாதிரி வீட்ல இருக்க பழைய துணி, புடவை இதையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் செஞ்சா பாக்டீரியா சுலபமா உள்ள போய் குழந்தைய பாதிக்கும். பனிக்குடம் உடைஞ்சதுலேருந்து டைம் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. பொதுவா 24 மணி நேரத்துக்குள்ள குழந்தைய வெளியே எடுக்கணும்னு டாக்டர்ஸ் நினைப்பாங்க. ஏன்னா அதுக்கு மேல ஆச்சுன்னா தாய்க்கும் சேய்க்கும் பெரிய இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரி, இப்ப நாம பேசின எல்லாத்தையும் சேர்த்து நீங்க என்ன செய்யணும்னு ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளானா பார்க்கலாம். நிறைய பேர் செய்யற பெரிய தப்பு இதுதான். வலி வந்தப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போலான்னு வீட்ல வெயிட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. உங்களுக்கு வலியே இல்லைன்னாலும் பரவாயில்ல, டெலிவரி ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுச்சு, நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 ஸ்டெப் தான். 1, சுத்தமான சானிட்டரி பேட் யூஸ் பண்ணுங்க. 2, நேரம் என்னன்னு பார்த்துட்டு அந்த தண்ணியோட நிறத்தை செக் பண்ணுங்க. 3, உடனே ஆஸ்பத்திரிக்கு கிளம்புங்க. போகும்போது நீங்க யூஸ் பண்ண பேடையும் எடுத்துட்டு போங்க. அதை டாக்டர்ஸ் கிட்ட காட்டுறது ரொம்ப உதவியா இருக்கும். உங்க குழந்தையோட பாதுகாப்பான பிறப்பு நீங்க எடுக்க போற முதல் நடவடிக்கையில தான் இருக்கு. இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அந்த நேரத்துல பயப்படாம தெளிவா சரியா முடிவெடுக்க முடியும். உங்க குழந்தையோட பாதுகாப்பு உங்க கையில தான் இருக்கு. இப்ப சொல்லுங்க, நீங்க தயாரா?